DPI Tamil News. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு தருமபுரியில் பணி தீவிரம். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இன்னும் 23 நாட்களே உள்ள நிலையில் தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பழைய தருமபுரி, கனகத்தூர், அதியமான் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அவதாரங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு அவற்றுக்கு வண்ணம் தீட்டும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இயற்கை மற்றும் எளிதில் மக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி சிலைகள் தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. கிழங்கு மாவு, பேப்பர் மற்றும் சாப்பீஸ் மாவு போன்ற பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சிலைகள் நீரில் கரையும் தன்மையுடன் இருப்பதோடு சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தயாரிக்கப்படுகின்றன. சிறிய அளவிலான சிலைகள் முதல் 10 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட சிலைகள் வரை பல்வேறு வடிவங்களில் சிலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. விநாயகரின் பல்வேறு அவதாரங்கள் மற்றும் புதுமையான வடிவமைப்புகளில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு தற்போது அவற்றுக்கு கண்கவர் வண்ணம் தீட்டும் பணியும் நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வருவதால் சிலைகளுக்கான ஆர்டர்களும் அதிகரித்து வருவதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் குறித்த காலத்திற்குள் சிலைகளை தயாரித்து வழங்கும் வகையில் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ரசாயன பொருட்கள் மற்றும் நீரில் கரையாத பொருட்களை தவிர்த்து இயற்கை பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. விழாவை ஒட்டி தருமபுரி மாவட்டம் முழுவதும் விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகள் தற்போது விறுவிறுப்படைந்துள்ளன. குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.